இருக்கிறேன். ஆனால் ஒரு தாமரை குளத்திலே செந்தாமரை எப்படி விரிந்து செழிப்புடன் காணப்படும் தங்கள் திருவதனம் என்றுமில்லாது இந்த தினத்தில் முகத்தோர்வுடன் பாடி கருத்திருக்கிறது. காதி காரணம் என்று நான் அறியலாமா? கல்யாண நிலாவதே கல்யாணம் சுவாமி. ஆமா, ஆசியோடு ஓடி விடுவேன். கண்ணே லீலாயின்றி கொஞ்சுவீர்கள். அப்படிப்பட்ட நீங்கள் இந்த தினத்தில் முக வாட்டம் சொன்னிருக்கும் காரணத்தை நான் புரிந்து கொள்ளலாமா சுவாமி? என்ன காரணம் தெரியுமா? என் ஆசை லீலா நம் மீது துவேஷமானான். எப்படி தெரியுமா? எப்படி? பாதாள லோகத்திலே உன் கொழுநன் என் தம்பி இரண்யாக்கதனும் என் மைத்துனர் இருக்கிறார். அந்த வார்த்தை பிரட்டி மாயாவி நாராயணனும் யுத்தம் செய்து கொண்டிருந்தது உண்மை. அந்த யுத்தத்திலே அந்த நாராயணன் உன் கொழுநன் இரண்யாக்கதனை கொண்டு தெரியுமா? மலம் மலம் உண்ணும் மலம் தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக வளர்த்தோமே. கையிலே இந்த பிள்ளை தவற விட்டு விட்டோமே. படுபாவி நாராயணன் கொன்று விட்டாரே. சென்றதை குறித்து வருந்துவதா
நீங்கள் எனக்கு ஆறுதல் சொல்லலாம். இருந்தாலும் உடன் பிறந்த தம்பியை மறந்து உங்களால் எப்படி அத்தான் வாழ முடியும்? என்னடி சொல்லுகிறார்? உண்மைதான் அத்தா. வாழ்ந்துதானே ஆக வேண்டும். அதனால் எந்தர படித்த நன்றாய் எழுத்தர வாசித்தாலோ செம்மதி பேத எண்ணம் பேச்சையும் நடவு கண்ட இந்த மண்ணிசை பதமை நேர்ந்தால் மாறிடா வாழ்வதொன்றோ கண்மணி கவலை வேண்டாம் கடுகினி விடை கொடுப்பையே கடிகினி விடை கொடுப்பாயே பெண்மதி பேதம் என்று சொல்லுவார்கள். நீங்கள் சொல்லும் வார்த்தை ஒன்றும் புரியவில்லையே. நீ கொழுந்து நினைத்து அழுது கொண்டிருக்கிறாய். உண்மை. நான் பழி வாங்க துடித்துக் கொண்டிருக்கிறேன். அதனால் நான் காட்டுக்கு சென்று அந்த பாட்டன் பிரம்மதேவனை நோக்கி கடுந்தவம் செய்து அரிய பெரிய வரங்களை வாங்கி வரப் போகிறேன். அதனால் அந்த நாராயணனை பழி வாங்க போகிறேன். அதனால் வனத்துக்கு போறேன். அதனால் அதனால் ஆமா, விடை கொடு. விடையா? ஆமா. என் சிந்தைக்கு 16 கோணம். என் சிந்தைக்கு 16 கோணம். போற்றி புகழ் படைத்த என் சிங்கத்துறையே. சிங்கதுரையே மயத்திலிருந்து என்ற செய்தி கேட்டே இதய வெளிச்சிடும் போல இருக்கு. அந்த ஈரம் காய்வதற்குள் கண்ணீர் லீலா பழிக்கு பழி வாங்க வேண்டும். நான் வரப்பெற போகிறேன். விடைதாமல கொடி என்று சொல்லுகின்றேனே அத்தான் கெட்டி தெற்கு 16 கோணமும் கெட்டி தெற்கு 16 கோணமும் போற்றி புகழ் படைத்த சிங்கதுரையே நீங்கள் சொல்லும் வார்த்தை சன்யோ. ஹரியோவா வாதுமி போதா நாதா காணம் செல்ல போகிறேன். வரப்பெற போகிறேன். அந்த நாராயணை பழிக்கு பழி வாங்க போகிறேன் சொல்கின்றீர்களே அத்தான் மலரும் மனமும் மலரும் மனமும் போல உலகமே தங்களை கண்டவுடனே கை கட்டி வாய்ப்பத்தி பயந்து நடுங்கும் இரணி என்ற பெயர் படித்து நீங்கள் திருலோகமும் போற்றி போற்றது. திரிலோகமும் போற்றி போற்றது. கணவன் மனைவி என்றால் சத்து சொல்லாமல் இருப்பது மட்டுமின்றி கணவனுக்கு ஒண்ணுனா மனைவிக்கு துடிக்கணும், மனைவிக்கு ஒண்ணுனா கணவனுக்கு துடிக்கணும். நீங்கள் வெகுனாக அரண்மனையில வந்ததில்லை, இப்போதான் வந்திருக்கீங்க. ஒரு மலராகப்பட்டது பறிக்கும் பொழுது எவ்வளவு மனமாக இருக்கும். அந்த மனமும் மலரும் எப்படி இருக்கிறதோ அதே போலவே நம் இருவரும் மலரும் மனமும்
தெரியுமா? எந்த ஒரு பெண்ணோ அந்த ஒரு உண்மை மட்டும் கணவன் எடுத்துதாங்க முதல்ல சொல்லுவா. என்னுடைய உண்மை சொல்ல போகிறாய்? எப்படி சொல்வீர்கள்? இவ்வளவு நாளாக இல்லாது இப்போது நான் கர்ப்பமாக இருக்கிறேன் அத்தா. சொல்லுகிறாய்? ஆமாங்க, என்ன கை வச்சு பாருங்களேன். உடனே கர்ப்பத்தில் கரியோ பாதுவி போதா நானும் நிறமாத கருமையாக இருக்கிறேன். இந்த நேரத்திலே கண்ணி லீலா விடைதாமலம் கோடி என்று கேட்பது நீதியா நேர்மையா? மைத்துன இந்த செய்தியை கேட்டு என்னால் தாங்க முடியலைங்க. ஒருவேளை ஒரு பெண்ணுக்கு முகத்திலே பெண்ணகை கிடைக்க வேண்டும் என்றால் அது தொட்டு தாலி கட்டி கணவனால் மட்டும்தாங்க கொடுக்க முடியும். நீ கர்ப்பவதியாக இருக்கலாம், இருந்தாலும் பகைவரை பழி வாங்க வேண்டும் என்பதற்காகவே கானகம் செல்லுகிறேன். அயனை குறித்து கடுந்தவம் செய்து அரிய வரங்களை பெறப்போகிறேன். நீ பயப்படாதே, அது சீக்கிரத்தில் வந்து விடுகிறேன். ஆனால் உன் காவலுக்கும் சேவலுக்கும் ஏவலுக்கும் நிறைய பேரை காவல் வைக்கிறேன். நான் காடு சென்று அரிய வரம் பெற்று வரும் வரையிலும் என் மனைவிக்கு எந்தவித ஆபத்தும் வரக்கூடாது. பூரண கர்ப்பவதியாக இருக்கிறாள், புரிகிறதா? லீலாவணி, பயப்படாதே என்று வருகிறேன். போய் வா துரையே, போய் வா. கண்டு பரம் பெற்று பாருங்க, நீங்க மணி ஏனோ தானே எங்கன்னா போயிட்டு போறீங்க. நான் கர்ப்பமா இருக்கிறேன். பயப்படாதே, என் பெயரை கேட்ட மாத்திரத்திலே நீங்க சீக்கிரம் வந்தா அந்த தேவ பயல்கள் எல்லாம் மூத்திரத்தை அது இல்லைங்க. நீங்க இல்லாத வேலையும் படுபாவி தேவரால் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா நான் என்ன செய்வேன்? அதற்குத்தான் காவல் வைத்திருக்கிறேன். வச்சிருக்கீங்க. கவலைப்படாதே, என்ன பிடிச்சுக்கிறேன். காத்து அதிகமா வாழ்க்கை இருக்கிறது, அது சக்கரத்தை போன்றது. சக்கரத்தை போன்றது. நான் வாழ பிறந்தவன். ஆனால் பிள்ளைக்கு பிள்ளைக வளர்த்தோம். என் அருமை மைத்துனர் படுபாவி நாராயணன் பன்றி அவன் ஆரம்பிச்சு கொண்டு விட்டான். மனிதராக பிறக்கிறான், உலகத்தில் இறக்கிறான், மீண்டும் இறக்கிறான். பிறப்போடு இருந்தா இறப்போடு இருக்குதேம்மா. பிறந்த செத்துனமா? ஆமாம்மா. அப்ப நீ என்ன சாவுவ? ஏம்மா, நான் செத்தகா என் சாவுகிறீங்க. நான் செத்தகா எனக்கு 16 நாள் கருமாதி வந்து கூத்தாடுவீங்களா? நீங்க எங்க ஆட போறீங்க? குச்சி புட்டி எங்கன்னா ஆடிங்க அடிப்பீங்க. குடியா? குடிக்கார நாய. ஓ, குடியை கெடுக்கும். குடிப்பழக்கம் உடல் நலத்துக்கு கெடுக்கும். குடிக்காதீங்கன்னா யாரா கேக்குறீங்க? அட பாக்குவானே, அட பாக்குவானே. ஐயோ பகவானே, நீ கோயில்ல தான் இருக்கிறியோ இல்ல லீவ் போட்டு கொத்தனார் வரைக்கும் தான் போய்க்கிறியோ? எதுக்கு? யாரு தான் ஒரு வழிமுறை சொல்றது ஒரு விரிவாக்க இல்லையா? குடிச்சா உடம்பு கட்டுறா, குடிக்காதீங்க. குடிச்சா உடம்பு கட்டுறா, குடிக்கலனாக்கா அவன் கோயில் கட்டுறான். மனிதன் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்னும்
ஓடத்தை போடுறது. அந்த ஓடத்துக்கு என்ன இருக்கணும்? என்னம்மா? துடுப்பு வேணும். துடுப்பில்லைன்னா ஓட்ட முடியாது. இது வாழ்க்கை என்னும் ஓடம். மானிடரின் மனதிலே மறக்கவல்லாதே. வாழ்க்கை வாலிபம் என்பது கலைகின்ற வேணும். வருமுன் காப்பவன் தான் அறிவாளி. வந்த பின் காப்பவன் தான் பழகுகின்ற பாடம் பாடிடரின் மனதினிலே மறக்க உண்ணாதே. வாழ்க்கை என்னும் ஓடம். துடுப்புகள் இல்லாத படகு. ஆ வாழ்க்கை என்னும் ஓடம். என் கணவனும் சத்தியோட பார்த்து பிரமணி குறித்து அறியாத வரம்பெருப்பகிறான். ஆமாம்மா. நானும் கர்ப்பமா இருக்கிறேன். ஆமாம்மா. என் கூடியே நீ தாண்டா இருக்கணும். அம்மா உன் கூடவே இருக்கிறம்மா நான். படப்படம் புறப்படலாமா?